அவங்க இப்போ வந்து நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாம். அப்படியே அந்த ஆக்சிஜன் மாஸ்க் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுக்கோங்க, சரிங்களா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிடுவாங்க. ஓகே மேடம், ரொம்ப தேங்க்ஸ். வாங்க போதும், என்ன நடக்க போதும், வாங்க போவோம் வீட்டுக்கு. அண்ணி அண்ணி இதுனே முடிச்சிட்டாலா? எழுந்துருமா. மாலா எழுந்திரிச்சிட்டாலா? எழுந்திரி மா, எழுந்திரிச்சுக்கோ. வா வீட்டுக்கு போகலாமா? அது அத்தை முடிச்சுட்டு மாமி முடிச்சுட்டாங்க. மாமி வீட்டுக்கு போகலாம். உங்களுக்கு பரவாயில்லையா? இப்போ பரவாயில்ல எனக்கு. சரி வாங்க இப்போ வீட்டுக்கு போகலாம். சரி வாங்க வீட்டுக்கு போவோம். சரி வீட்டுக்கு போவோம். சரி வாங்க, வா வந்து உட்காரு. என்ன ஒரே சத்தமா இருக்கு வீட்டில்? இல்லை என்ன ஒரே சத்தமா இருக்கு? அட என்னாச்சு? என்னது இது? மாலா என்னமோ மூஞ்சில் மாட்டின்னு இருக்கா. மாலா என்ன எல்லாரும் என்ன இப்படி நிற்கிறீங்க? ஆமாம், அந்த பாலை குஷ்டியா மாலா? அதை விட்டு சொல்லு. மூஞ்சில் இதெல்லாம் மூஞ்சில் என்னென்னமோ போட்டிருக்கு, அதெல்லாம் கழட்டி போடு. இது என்ன அந்த ஹாஸ்பிட்டலெல்லாம் வைப்பாங்களே புகை மாஸ்க்கு, அதுதானே இது? என்ன நீ இதெல்லாம் போட்டுட்ருக்க? அதெல்லாம் கழட்டு. ஏன் போட்டுருக்க? வந்துட்டியா? வாமா வா, இதெல்லாம் உன்னால தான். என்னது என்னாலியா? வாமா வா, எல்லாம் இதெல்லாம் உன்னால தான். வந்து உட்காரு. வந்து உட்காருவா சொல்கிறேன். போயும் இவ்வளோ இந்த மகாவை நம்பி பொறுப்பு விட்டு போனியே, இப்போ என்னாச்சுன்னு பார்த்தியா? அது இவ வந்து என்ன தெரியுமா பண்ணா? 6 மணிக்கு மேலே சொல்ல மாட்டாங்கல்ல, அது வந்து பாலில் நீ காய்ச்சின பால் விழுந்துருக்க, அந்த பாலை அப்படியே ஊற்றி குத்துட்டா மாலாவுக்கு. அந்த பாலை வந்து மாலாவுக்கு ஊற்றி கொடுத்துட்டா. அதுக்கப்புறமா நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருக்கோம். அது ஒன்றும் பொம்மை கிடையாது, உண்மையானது. சார்ஜர் இருக்கான்னு முதல் பாரு. 31. ஐயோ இப்படி ஆயிடுச்சு. எல்லாமே உன்னாலதான். போய் இந்த மகா கிட்ட பொறுப்பு விட்டு போன. அதுதான் யாரோ வருமானிக்கு. யாரோ கடை தட்டுறாங்களே. யாரு?
நான் தான் சிவா வந்திருக்கேன். அச்சோ, கழுத்து கழுனது, கழுத்து ஐயோ, அது கழட்டி போகுது. இது மலா அதெல்லாம் கழட்டி போடு. சிவா வந்துடுறான், அதெல்லாம் கழட்டி போடு. அவசரத்துக்கு வேற கழட்ட முடியலையே. இருங்க, நான் வந்து கடை திறக்கிறேன். வாங்க அங்கிள், சிவா அங்கிள் வாங்க உள்ள வாங்க தம்பி, வந்து உட்காருங்க. வாங்க வந்து உட்காருங்க. உட்காருங்க, வாங்க. நல்லா இருக்கட்டும். ஐயோ, அந்த பள்ளி விழுந்த பாலை குத்தது மட்டும் சொல்லி விட்டுறக்கூடாது. வாங்க வந்து உட்காருங்க. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா மாமாலா? எப்படி இருக்க? அதெல்லாம் நான் நல்லா தான் இருக்கேன். உட்காருங்க. நல்லா இருக்கேன். சரி, நீங்கள் வாங்க. என்னது? ஓகே, பார்ப்போம். என்னது இது? என்னமோ இது மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது பசங்களோட பொம்மை. பிங்கி அவங்களோட பசங்க பொம்மை. என்னது மூச்சு விட முடியலையே. அது பண்ணுமே, மூச்சு வேறு மூட முடியல. எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கலான்னு பார்த்தா அட்ஜஸ்ட் பண்ண முடியாது போலி. அண்ணி மாஸ்க், இது வந்து மாஸ்க் வச்சுட்டோ. மாஸ்க் வேணும் போல. வச்சுட்டோ, மாஸ்க் வேணுமா? சரி காட்டுவோம். வாங்க. எங்கள் வீட்டை சுற்றி பார்க்கவே இல்லைல்ல. வாங்க வந்து பாருங்கள். பசங்க பெட்ரூம் எல்லாம் காமிக்கிறேன் வாங்க. இதுதான் பசங்களோட பெட்ரூம் ப்ளே ஏரியா. எல்லாமே பசங்களோட பெட்ரூம் ப்ளே ஏரியாலாம் காமிக்கிறேன். வாங்க. சரி, இப்போ பார்த்தீங்களா? இதுதான் அவங்களுக்கு செட் பண்ணது. அப்படியே ஆக்சிஜன் சிக்கோ மலா. ஒரு வழியாக காட்டியாச்சு. இங்கே பாருங்க. இங்கே பார்த்தீங்களா? இதுதான் பசங்களோட ப்ளே ஏரியா. எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம், அவங்களுக்கு பிடிச்ச வால்பேப்பரெல்லாம் ஒட்டியிருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கே. இதுதான், அது ஒன்றும் இல்லை. வந்தாச்சு, காமிச்சிட்டு வந்தாச்சு. இதுக்கு மேலே அவ்வளோதான். சரி, கிச்சன் காமிப்போம். வாங்க. கடவுளே, பார்க்கக்கூடாது. இங்கே வாங்க. எங்கள் வீட்டில் வந்து ஒரு புதுசாக ஒரு கெட்டல் வாங்கியிருக்கோம். அதாவது டீயெல்லாம் ஊற்றுவாங்கள்ல, அது வாங்கியிருக்கோம். இப்போ இது பாருங்கள். இது வந்து
இந்த பெட்டி இதில் வந்து ஒரு மேஜிக்கு தெரியுமா? இதில் வந்து பால் ஊற்றினாலே போதும் தானா, பால் ஊற்றினாலே போதும் தான். நம்ம வந்து ஏதாவது ஒரு டீ வேணுமா காப்பி வேணுமான்னு கேட்போம், ஏதோ ஒன்று. இப்போ வந்து ஒருத்தவங்களோட பேர் சொல்கிறேன்னா அவங்களுக்கு வந்து என்ன வேணும்னு சொல்லிடணும், ஓகேவா? அதுக்கப்புறமா அது வந்து ஒரு சாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. மாலான்ட்ட அவளோட பேரை சொல்லிட்டு அவள் வந்து இப்போது சாம்பிளுக்கு வந்து டீ கேட்குறா. அப்போ வந்து ஊற்றும் போது கப்பில் ஊற்றும் போது டீ வரும். ஓஹோ, மேஜிக்கல் கிட்டலா சாமா. ஓகே 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 நல்லா இருக்கே. வர மாதிரி இருக்கு, அதை எடுத்துருமா. ஓகே, நான் வந்து உட்காடுறேன். சுச்சோ சிவர மாதிரி இருக்கேன், எடுத்துருவோம். மூச்சு விட முடியலையே, எத்துரு. எத்தாச்சு. ஐயோ, திருப்ப மூச்சு விட முடியலையே. மூச்சு வர அடைக்குது, மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கு. என்னாச்சு மாலா, என்னாச்சு? மூச்சு விட முடியலையா? என்னென்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை. அது ஒன்றும் இல்லை எனக்கு. என்னாச்சு? நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போட்டா மூச்சு விட முடியலையா உனக்கு? அதெல்லாம் ஒன்று வேண்டாம். அதை விட்டு தள்ளு. அவங்க என்ன மகா அழுற மாதிரி இருக்கு. ஏன் மகா, ஏன் அழுற? மாட்டி விட்றாடதி. என்னாச்சு? ஏன் அழுற? என்னாச்சு மகா? அது 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 வந்து அதுதான் சொல்லு. அது வந்து மாலா மாமிக்கு, அது வந்து மாலா மாமி இருக்காங்கள்ல, அவங்களுக்கு தெரியாமல். என்னாச்சு? நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன். தப்பா? என்ன தப்பு? அது வந்து என்ன இழுக்கிற சொல்லு. அது மாலா மாமிக்கு தெரியாமல் அது வந்து 6 மணிக்கு மேலே சொல்ல மாட்டாங்கள்ல, அந்த இன்செக்டை வந்து தெரியாமல் பாலில் விழுந்துச்சு. அதை எடுத்து அப்படியே மாலா மாமிக்கு ஊற்றி குத்துட்டேன். என்னது? பள்ளி அதுதானே? என்ன நீ இப்படி பண்ணுற? போனா நிறுத்துங்க. யாரு? என்ன நீங்கள் ரொம்ப ஓவராக போகிறீங்க? ஏன் நீங்கள் மகாவை அடிக்க போகிறீங்க? அந்த விஷயத்துக்கு போயிட்டு அவள் வந்து எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா. மாலாவுக்கு வந்து பள்ளி விழுந்து 6 மணிக்கு மேலே சொல்ல மாட்டாங்களா, அதை விழுந்து பண்ணியிருக்கா. ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? நான் வந்து எங்கள் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன். அதெல்லாம் இல்லை, இங்கே இருக்கட்டும். ரொம்ப முக்கியம். பண்ணுறதையும் பண்ணிட்டு இங்கே இது பண்ணுறீங்க உங்களா? ஐயோ சிவா நிறுத்துங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் வேண்டாம். நான் வீட்டுக்கே வரேன். தயவுசெய்து அடிச்சிடாதீங்க. போகிறது இல்லையா? போகலாம். இனிமேல்ட்டு இந்த வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டே வர மாட்டேன். ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? மகா தெரியாமல் பண்ணிட்டா, அவ்வளோ போய் யாடிக்க போயிட்டுங்க. அச்சோ, அவள் வேற போயிட்டாளா? இப்போது மாலா வர போயிட்டா. அந்த பிரச்சனையால் எல்லாத்துக்கும் காரணம் இவ மகா கிடையாது. அந்த 6 மணிக்கு மேலே சொல்ல மாட்டாங்கள்ல, அந்த பூச்சி தான். அதுதான் காரணம் எல்லாத்துக்கும். அதுதான் சொதப்பி விட்டுருச்சு. சரி, நம்ம வந்து
ரிதன்யாவை நல்லா பார்த்துக்கிற டைமில் போயிட்டு இப்படி ஆயிடுச்சே. நல்லா பார்த்துக்கிற டைம் செக். ஆமாம் ஆமாம்